அமேசானில் இன்றைக்கி ரியல்மியில் 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரியல்மி GT7, அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 37,000. இன்னொன்று ரியல்மி GT70, அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 32,000. ஸோ இந்த 2 மொபைலோட டீட்டெயில்ஸ் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துலேயே அமேசானில் பார்த்தீங்கன்னா ஏசர் சூப்பர் ZX அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 9,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் IQ Neo 10 அப்படிங்கிற மொபைல் 30,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோட்டரோலா Razr 60 Ultra இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 90,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlusல 13S இது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி பகல் 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங்கில் Galaxy S25 Edge அப்படிங்கிற மொபைல் 1,10,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாவாவில் போல்ட் N1 Proன்னு 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த மாதமே அமேசானில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A5X அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் போக தான். ஓகே, ரியல்மி GT70 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 Max அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. இதோட ஆன்டிடியூட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 7000 mAh பேட்டரி 120 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா 15 மினிட்ஸில் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 35 to 40 மினிட்ஸ் சான்சஸ் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வந்து ஸ்னாப் கேமரா AI ட்ராவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கிராஃபைன் கவர் ஐ சென்ஸ் டிசைன் அப்படின்னு போடுறாங்க. ஸோ 360 டிகிரி அல்டிமேட் கூலிங்காக. ஓகே, ஃபஸ்ட்டு இவங்க ப்ரைஸை என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துறோம். 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. அந்த ஐசென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 கலர் தான், ப்ளூ அண்டு பிளாக்கில் தான் இருக்குது. எல்லோ கலர் பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷில் இருக்குது. இவங்க பேஸ் வேரியண்ட்டு 8,256 வச்சுருக்காங்க. அதோடைய ப்ரைஸு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது, 35,000. அண்டு 12,256 பார்த்திங்கன்னா 38,000 வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிடலாம். இப்போதைக்கு ப்ரீ புக் ஆஃபர் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரீ புக் ஆஃபர் மே 30ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மே 29லேருந்து மே 30 அதுக்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறதுனா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பேங்க் ஆஃபர் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு 6,000 ருபீஸ்ன்னு போட்டுட்டு இதில் வந்து வித் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் இந்த பேங்க் ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் மொபைல் எடுக்காமல் போயிட்டாங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை திங்க் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு 1 year ஸ்க்ரீன் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஒருவேளை ஸ்க்ரீன் உடச்சிச்சு, ஸ்க்ரீன் புட்டுருச்சு, இல்லை ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை அப்படின்னா மாற்றி கொடுத்துருவாங்களா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரில. பட் ஃப்ரீ அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் இருக்கணும். இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 இந்த சிப்செட்டுக்கு யாராவது இவ்வளோ காசு போட்டு ப்ரீ புக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து 32,000க்கு உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியன்ட் கிடைக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 போட்டிருக்காங்க. ஓகே, மற்றபடி இந்த மொபைலில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி இருந்த ரியல்மி GT6ல் என்னெல்லாம் இருந்துச்சோ மோரார்லெஸ் அதே அளவுக்கு தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் பேங்க் ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 2,000 நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு போட்டுருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய மொபைல் குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 27,000 அப்படின்னு போடுறாங்க. பட் அதில் வந்து உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கான காஸ்ட்டும் ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. சோனி IMX896 அப்படிங்கிற மெயின் கேமரா வித் OIS சென்சார், 8MP அல்ட்ரா வைடு, 32MP ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இது எல்லோ கலர் அப்படிங்கிறதுனால இது மட்டும் உங்களுக்கு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 வேரியண்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பேக் தான். பட் அதுலேயும் உங்களுக்கு ஐஸ்கூல் சென்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் IR பிளாஸ்டர் இருக்குது, அண்டு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, அண்டு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு டாப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7. இது பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 9400E அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் சிப்செட்டு. இதோட ஆன்டிடியூட் ஸ்கோர் 2.45 மில்லியன் அப்படின்னு போடுறாங்க. அண்டு இதுவும் 50% in 15 minutes அப்படின்னு போடுறாங்க. 7000 mAh பேட்டரி 120 வாட் சார்ஜர். இது டைப் A to டைப் C. அண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவலுக்கான கேமரா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேயும் 360 டிகிரி அல்டிமேட் கூலிங்காக.
ஓகே, இதில் இன்னொன்று கேமிங்க்கு கொஞ்சம் சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மொபைலுமே கேமிங் மொபைல் தான். பட் இதில் வந்து 2 கலர் வேரியண்ட் தான் இருக்குது. அந்த ஐஸ் கூல் சென்ஸ் வித்து ப்ளூ கலர் அண்டு கிரே கலர் ஆர் பிளாக் கலர். ஓகே, இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,256 ப்ரைஸ் உங்களுக்கு 40,000 இருக்குது. 12,256 43,000 இருக்குது. அதில் உங்களுக்கு 3,000 இப்போதைக்கு ப்ரீ புக் பண்ணிங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே அதில் கொடுத்த GT 70 கொடுத்த ஆஃபர் தான் GT 7லேயும் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 5,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு 1 இயர்க்கான ஸ்க்ரீன் ஃப்ரீ டேமேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 மொபைலுமே லான்ச் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா யூஸர் ரிவ்யூ முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ இதுலேயும் அந்த 2,000 வந்து அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா IQ Neo 10 ஒன்று அல்ட்ரா சாய்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபன் டச் OS பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக IQ Neo 10 நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 30,000 போட்டிருக்கிறது உங்களுக்கு இப்போ ப்ரீ புக்கில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீல் தான். பட் 128 GB தான் உங்களுக்கு 30,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் 256 GB வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32,000 கிடைக்கும். இதிலே IQ Neo 10R ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான விலையிலே கிடைக்கும். 25,500 அப்படின்னு போடுறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு 128 GB வேரியண்ட்டு தான். ஸோ 27,500க்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 256 GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம். இதுவும் பெட்டரான கேமிங் மொபைல் தான். ஸோ எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமல் போக்கோ X7 Pro இருக்குது. 24,000க்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதுவும் பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு கேமிங் சாய்ஸு. ஸோ இது இல்லாமல் 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlusல 13R இது ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் 12,256 உங்களுக்கு 43,000 இருக்குது. அதில் உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் போக 40,000க்கு பெட்டரான கேமிங் அண்டு கேமரா டிவைஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் ரியல்மிலே உங்களுக்கு இன்னும் கம்மியான விலையெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் அந்தளவுக்கு கேமிங் டிவைஸாக இருக்காது. ஸோ ரியல்மி P3 அல்ட்ரா ஓரளவுக்கு ஓகேவான மொபைல் தான். பட் அது 24,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயே கிடைக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் மாதத்தில் எக்கச்சக்கமான கேமிங் மொபைல்ஸ் கேமரா மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எப்படியும் இன்னும் 2-3 மந்த்ஸில் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற மொபைலில் உங்களுக்கு பிடித்த UI பிடித்த மொபைலில் பிடித்த வெயிட்லெஸ்ஸாக வேணுமா வெயிட்டாக வேணுமா எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மொபைல் வாங்கினீங்கனாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் யூஸ் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயர் 2 இயர் வரைக்கும் நீங்கள் அப்டேட் கொடுக்காமலே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணும்போதே அப்டேட் கொடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அதில் ஆட்டோ அப்டேட்டும் எனேபிள் பண்ணாதீங்க. ஸோ எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. உங்கள்கிட்ட பைசா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு டீலை கரெக்டான விலையில் தேர்ந்தெடுங்க. பட் நீங்கள் மொபைல் காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்த மொபைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் எல்லாத்துலேயும் நீங்கள் இது பெட்டராக இருக்கும் அது பெட்டராக இருக்கும்னு திங்க் பண்ணாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற மொபைலை நீங்கள் அப்டேட் கொடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுதான் பெட்டரான ஒரு சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.